ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த எபிசோடில் நான் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் பிடிக்கும். அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒன், இது வரைக்கும் தமிழ்நாடு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆன படங்களில் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தளபதி விஜயோடைய த கோட். அந்த படம் தான் வந்து தமிழ்நாடுலேயும் சரி, ஓவரால் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்லும் சரி, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் ஹைலி கலெக்டட் மூவின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நம்பர் 1 அந்த இடத்த பிடிச்சிக்க படம் வந்து தளபதி விஜயோடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை இயக்கியது வெங்கட் பிரபு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சில வருஷங்களாகவே தளபதி விஜய் அவருடைய படங்கள் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம்தான், அடுத்த வருஷத்தோட இவருடைய மொத்த ஃபிலிம் கெரியருமே முடிய போகுது. அதாவது தளபதி 69 இதுதான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த நம்பர் 1 அந்த இதுவை நம்பர் 1 அப்படின்ற அந்த ஸ்தானத்தை வேறு எந்த ஹீரோவோட படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு கண்டினியூஸாக 6-7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய படங்கள்லாம் வந்து நம்பர் 1 இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்த வர வருஷங்களில் எந்த ஒரு ஹீரோவுடைய படம் வந்து கன்சிஸ்டன்சியாக நம்பர் 1 அந்த பொசிஷனை வந்து பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ரெண்டாவது, விடாமுயற்சி படத்தோடைய சவாதிகா அந்த படத்தோடைய லிரிக்கல் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டாக யூடியூப்பில். ஒரு சூப்பரான சாங் சொல்லலாம். அனிருத் வழக்கம் போலேயே செஞ்சிட்டாரு. பட் கேட்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் என்னவோ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரிப்பீட்டாக கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பாட்டை கேட்கும்போது தெலுங்கில் ரிலீஸ் ஆன தேவரா படத்தோடைய ஆயுத பூஜா அந்த பாட்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது வேறு எந்த பாட்டோடைய ரெஃபரன்ஸ் தோணிச்சான்னுட்டு. அண்ட் இந்த படத்தில் அஜித் த்ரிஷா அவங்க 2 பேருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அஜித்தோடைய டான்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு நீட்டான சாங் சொல்லலாம். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே காம்பினேஷன்லாம் வேதாளம் என்ற படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஆலுமா டோலுமான்ற பாட்டு எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பாட்டு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த விடாமுயற்சி வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் Jan 10th ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நியூ இயருக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது, ஆர்ஜே பாலாஜியோடைய சொர்க்கவாசல் அந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்காதவங்க ஒரு செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தால் இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழில், செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நாலாவது, ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷனில் சல்மான் கான் நடிப்பில் வரப்போகிற அடுத்த படம் தான் வந்து சிக்கிந்தர். இந்த படத்தோடைய டீசர் வந்து 28th இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக 27th சல்மான் கான் பர்த்டே அப்போவே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்தார், மன்மோகன் சிங். ஸோ அதனால் வந்து இந்த டீசரை வந்து போஸ்ட்போன் பண்ணி இன்றைக்கி 28th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி பிகாஸ் நான் ஒரு பெரிய ஏஆர் முருகதாஸோடைய ஃபேன், அதே மாதிரி சல்மான் கானோடைய ஃபேனும் சொல்லலாம். ஸோ 2 பேர் காம்பினேஷனில் வர்றதுனால நான் இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். ஸோ என் எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும்னு
நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் சிக்கிந்தர் வந்து இந்த 2025 ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஒரு தரமான சம்பவமாக இது இருக்கும்னுட்டு. 4th வந்து தமிழில் ரிலீஸ் ஆகி 100 crores மேலே பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டரான படம் தான் லவ் டுடே. ஸோ அதோடைய ஹிந்தி வெர்ஷன் லவ் யாப்பா அப்படின்ற ஒரு பேரில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழில் ஹிட் ஆன மாதிரி இந்த படம் ஹிந்தியில் ஹிட் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5th வந்து புஷ்பா தி ரூல் அந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயம் வந்தோன்னா 1705 கோடிக்கு மேலே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணி இந்த இயர்லேயே இந்தியா ஃபிலிமோடைய பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் சொல்லலாம். பிகெஸ்ட் கிராசர் ஆஃப் இந்தியன் சினிமா இன் 2022 வந்து இந்த புஷ்பா 2 படம் இருக்குது. ஸோ இன்னும் 300 கோடி அடித்தா இந்த படம் வந்து 2000 கோடி கிளப்பில் சேரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் 2000 கோடி அடிக்குமா அடிக்காதான்னுட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து 10 நாள் இருக்குது இந்த படம் ஃபுல்லாக ரன் ஆகும். ஏன்னா 10 நாள் கழித்து நிறைய படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது எல்லா ஸ்டேட்லேயுமே. ஸோ தமிழ்லேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, ஹிந்திலையும் சரி நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த படம் இந்த 12 நாளுக்குள்ளே 300 கோடி அடிச்சிச்சுன்னா இந்த படம் கன்ஃபார்மாக 2000 கோடி கிளப்பில் சேரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த படம் 2000 கோடி அடிக்குமா அப்படின்ற உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து விடுதலை பார்ட் 2 இந்த படம் வந்து ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் இந்த படத்தை பார்க்கல. ஸோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இந்த விகடன் என்ற ஒரு பத்திரிகையில் வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தோடைய ரிவ்யூ பண்ணுவாங்க 100க்கு மார்க்ஸு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1க்கு 100க்கு 45 மார்க் போட்டாங்க. அதே இந்த படத்துக்கு விடுதலை பார்ட் 2க்கு 100க்கு 50 போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ரிவ்யூ வந்து கமெண்ட் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் நான் வந்து இந்த படம் ஓடிடியில் வந்து தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்குவிட் கேம் 2 அஃபிஷியலாக வந்து December 26 ரிலீஸ் ஆச்சு. இந்த வெப் சீரிஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் ஸ்குவிட் கேம் 1 இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு ஸ்குவிட் கேம் 2 பார்க்கணுன்ற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் நான் இன்னும் பார்க்கல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்குவிட் கேம் 2 வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சூப்பராக இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது உண்மையாக இல்லையான்னு இந்த வெப் சீரிஸை பார்த்துருந்தா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆதி அவருடைய நடிப்பில் வர அடுத்த படம் தான் வந்து சப்தம். ஸோ இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து வர February 28 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் பேபி ஜான். ஸோ இந்த படம் வந்து தெரி அந்த படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக், தளபதியோட படம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்களா இல்லை பார்ப்பீங்களான்னுட்டு. நான் வந்து இந்த படம் ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா இந்த படத்தை வந்து அட்லியோடைய ஏடி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்னுட்டு. அண்ட் இந்த படத்தில் வந்து சல்மான் கான் வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். தமிழில் வந்து எந்த மாதிரி கேமியோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது, பட் இங்கே ஹிந்திக்காக பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒன்ஸ் ஓடிடியில் வந்தால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து போடுறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை மட்டும் கீழே தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். சூர்யாவுடைய அடுத்த படமான ரெட்ரோ அந்த படத்தோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஒரு ஃபீல் அந்த ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங் வந்து லவ் லாஃபர் வார் அப்படின்ட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட டைட்டில் வந்து ரெட்ரோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சூர்யா
பூஜா ஹெக்டே. ஸோ அவங்களுடைய அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெட்ரோ படம் வந்து சூர்யா அவருக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கங்குவாவே அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ கங்குவா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ அடுத்த படம் இந்த படமாச்சும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரெட்ரோ அந்த படத்தோடைய டைட்டில் டீசர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னுட்டு. இந்த ரெட்ரோ படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். அவருடைய அந்த மியூசிக் இந்த டைட்டில் டீசரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவமாக இது இருக்கும்னுட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசண்டாக கனடாவில் ரிலீஸ் ஆன படம் தான் பயத்தி ஜனங்கள். இப்போது இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மஃப்டி அந்த படத்தோடைய ப்ரீக்வல். ஸோ பெரும்பாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறேன் 10 தலை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. ஸோ அது வந்து மஃப்டி படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. இல்லை நீங்கள் மஃப்டி என்ன பார்க்கலன்னா மஃப்டி வந்து ZEE5ல இருக்குது ஃப்ரீயாக, அது பார்க்கலாம். இல்லைனா யூடியூப்லேயே மஃப்டி இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு இது பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்னு இருக்கும். இல்லை 10 தலை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, 10 தலை பார்த்துருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ரிவ்யூ வந்து கூட சீக்கிரத்தில் நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். ஸோ அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ தமிழில் புதுசாக ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜீவா, அர்ஜுன், ராஷிகண்ணா வந்து மெயின் லீட். இந்த படத்தோடைய டைட்டில் வந்து அகத்தியா. ஸோ இந்த படத்தை வந்து விஜய் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. வேல்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம், இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மலையாளமில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஐடென்டிட்டி. ஸோ இந்த படத்தில் தமிழ் தாமஸ், த்ரிஷா, வினய் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த படம் வந்து January 1 ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு டாக். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி ஒரு படமாக இருக்க போகுதுன்னுட்டு. மென்டல் மனதே அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து செல்வராகவன். இந்த படத்தில் மெயின் லீடாக ஜிவி பிரகாஷ் இருக்கார். ஸோ அவரே வந்து இந்த படத்துக்கும் மியூசிக்காக பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், செல்வராகவன் ஒரு சூப்பரான படத்தை கொடுப்பாருன்னுட்டு. ஸோ ஐ எம் eagerly வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. ஸோ மிஷ்கினுடைய பிசாசி 2 இந்த படத்தோடைய ஒரு நியூ போஸ்டர் விட்டு இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் பிசாசி 2 அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் எந்த பெருசான எதிர்பார்ப்பு இல்லை. பட் படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாலாவுடைய வணங்கான் அந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு, இறை 100 ஸோ எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டிங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு மேலே நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு பாலா படம். ஸோ பாலா எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர். ஸோ அவளுடைய படம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் அருண் விஜய் அவர் தான் வந்து இந்த படத்துடைய ஹீரோ. ஸோ அவருடைய ஆக்டிங், அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது 10ஆம் தேதி. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு. ரீசெண்டாக மலையாளமில் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டரான படம் தான் மார்க்கோ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை யாராச்சும் பார்த்தீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னுட்டு. எங்கள் ஊரில் வந்து தெலுங்கு வருஷன் தான் ரிலீஸ் ஆச்சு, மலையாளம் வருஷன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுதான் நான் இன்னும் பார்க்கல. எந்த படமாக இருந்தாலும் ஒரிஜினல் வருஷன் பார்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னுட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் நான் இன்னும் இந்த மார்க்கோ படத்தோடைய எந்த படமும் இன்னும் பார்க்கல. ஸோ ஒன்ஸ் இந்த படம் மலையாளமில் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கள் ஊரில் நான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லலாம் மலையாளம் வருஷன் ரிலீஸே ஆகாது. ஏன்னா எங்கள் ஆந்திராவில் கர்நாடகா, கேரளா இந்த 2 வருஷன்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 படங்கள்னால் எங்கள் ஊர்லேயே ஓட்டுவாங்க. ஸோ பார்க்கலாம், ஒன்ஸ் இந்த படம் மலையாளமில் வந்துச்சுன்னா பார்ப்பேன். இல்லைனா ஓடிடியில் பார்த்து நான் ரிவ்யூ அனுப்பி போடுறேன். இந்த படம் நீங்கள் ஏதாச்சும் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து
பூஜா ஹெக்டே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்டில் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்னென்னா லாஸ்ட் டே ஷூட் ஃபார் 2024 #Thalapathy69 @Thalapathy Vijay அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பூஜா ஹெக்டே வந்து இந்த Thalapathy 69 படத்தில் ஹீரோயினியாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்தோடைய ஷெட்யூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் புது ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத், டைரக்ஷன் வந்து H. வினோத். ஒரு சூப்பரான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா H. வினோத் டைரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த தான் வந்து தளபதி விஜயோடைய கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் இன்னும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போடுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அமேசான் பிரைம் வீடியோவில் வந்த மலையாளம் படம் தான் முரா. ஸோ இந்த படம் வந்து இப்போது தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ வரும். ஸோ அப்போ நம்ம இந்த படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் வந்து மிஸ்டர் பாரத். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபைனலி பரத் அவர் தான் வந்து மெயின் லீடாக பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி பரத் வந்து நான் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். யூடியூப்பில் அவரோட நிறைய வீடியோஸ் காமெடியாக இருக்கும். ஸோ இவருடைய படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவள் தான் இன்னைக்கு இந்த எபிசோட் சனிக்கிழமை சினிமா கதைகள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. இந்த நியூஸை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவள் தான் இன்னைக்கு இந்த எபிசோட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த வருஷத்தோடைய கடைசி எபிசோட் இது. ஐ எம் ஹாப்பின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 எபிசோட் போட்டிருப்பேன், அதை கட் பண்ணால் கடைசி மாதம் 2 எபிசோட் போட்டிருக்கேன் இந்த சனிக்கிழமை சினிமா கதைகள் எபிசோட் செக்மெண்ட்டில். ஸோ அடுத்த வர வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் எவ்ரி வீக்குமே இந்த எபிசோட் வந்து வரும். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் ரீசெண்டாக சில வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 நாளில் வந்து நான் ஒரு வீடியோ போட போகிறேன். என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க எதுன்னுட்டு இந்த 2024. அதே மாதிரி இந்த 2024 வந்த படங்கள்லேயே ஹைலி கலெக்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படங்கள் 10 படங்கள் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.